பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் மார்க்கிங் பண்ணுற அருண் பிரசாத். மார்க்கிங் அப்படின்னு பேர் போனாலே நமக்கு திடீர்னு விஜய் அர்ச்சனா பேர் தான் ஞாபகம் வருது. சாச்சனா ராணியாக போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் எழுது. இவர் மார்க்கிங் மட்டும் தான் பண்ணுவார், வேறு எதுவும் பண்ண மாட்ட குற்றச்சாட்டை முத்துக்குமரன் சொல்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க சேனல் தரப்பு அப்படிங்கிற பேரையும் ஒரு பேச்சு ஏற்பட்டு இருக்கு. சிவகுமாருக்கு தேவையில்லாத நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. வெல்கம் டு தி சேனல். நானும் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸில் பார்த்திங்கன்னா அந்த சிவகுமார் பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசி ஆகணும். ஏன்னா தீபக் பற்றியும் சரி, மற்ற முத்துக்குமரனை பற்றியும் யாரெல்லாம் பாய்ஸ் டீமில் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி தனித்தனியாக அவங்கள தவிர மற்ற எல்லா பாய்ஸ்கிட்டையும் போய் உக்காந்து ஊர்கிழவி அப்படிங்கிற ஒரு டேக்லைன் நான் சொல்லியிருந்ததுக்கு முன்னாடி அது மாதிரி உக்காந்து குறை பேசுகிற ஆளாக நான் சிவாவை பார்க்குறேன். ஏன் சிவகுமார் ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, ஏன்னா சிவகுமார் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்துக்கிட்டையும் இண்டிவிஜுவலாக போய் உட்காந்து முத்துக்குமரன் பண்ணுறது சரியில்லை, தீபக் பண்ணுறது சரியில்லை, நான் தீபக் அப்படி கேட்டேன், நான் தீபக் நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அழுகினி ஆட்டம் ஆடுறது அது அவருக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி அழுகினி ஆட்டம் ஆடி தான் நீங்கள் இந்த கேமை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே உட்காந்து இருந்துக்கலாம், வீட்டிலே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டே இருந்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க மூஞ்சி முன்னாடி, அவங்க ஃபேஸ் முன்னாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னா அவர், நீங்கள் ரொம்ப சூப்பர் ப்ரோ, நீங்கள் ரொம்ப செம ப்ரோ, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க ப்ரோ, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ப்ரோ, கேக் கட் பண்ணி நேராக போய் தீபக் வாயில் ஊட்டுறதா விஷயங்களாக இருக்கட்டும், முத்துக்குமரன் அப்ரிஷியேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அப்படிலாம் பேசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸை சிவகுமார் வாங்கிட்டார். இந்த மாதிரி பிழைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம எதுவும் சொல்கிற வார்த்தைகள் கிடையாது. இப்படிலாம் ஒருத்தவங்களை புறம் பேசி புறத்தலாம் போய் குறம் பேசி அதுலேருந்து வர பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு நம்ம வாழணும் அந்த வாரம் ஃபுல்லாக சர்வே பண்ணி நம்ம அடுத்தடுத்து போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வராமலே இருந்திருக்கலாம். உங்களுடைய அந்த பிஹேவியர் இருக்குல்ல, அந்த அண்டர்லைன் பண்ணிங்க நீங்கள் அந்த வேர்டு நீங்கள் என்ன வேர்டு போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிஹேவியராக இருக்குது நீங்கள் பண்ணுறது. சச் எ இரிட்டேட்டிங் கேரக்டர் இன் ரீசன்ட் டைம்னா அது சிவகுமார். இன்னொரு ஆள் அருண் பிரசாத். இந்த அருண் பிரசாத் நம்ம பேரை கேட்டாலே மார்க்கிங் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது. இந்த மார்க்கிங் நம்ம போன சீசனில் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, நீ என்ன மார்க்கிங் பண்ணாத, நீ என்ன மார்க்கிங் பண்ணாத அப்படின்னு கையை நீட்டி ஒருத்தவங்க பேசினாங்க இல்லைங்களா, யார், விஜே அர்ச்சனா. அப்படி கைக்கு நீட்டி பேசினாங்கல்ல, அப்போ அவங்க எங்கேயோ பாதிக்கப்பட்டுறாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மார்க்கிங் பண்ணுறது அது யாருக்கிட்டேருந்து வந்திருக்குன்னா அது அருண் பிரசாத் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ அருண் பிரசாத் தொடர்ந்து மார்க்கிங் பண்ணுறதால விஜே அர்ச்சனாவுக்கு மார்க்கிங் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க விஜே அர்ச்சனா. இதனால தான் அவர் தொடர்ந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தவங்க பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, போன சீசனில் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம உள்ளே போய் மார்க்கிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட இல்லாமல் நான் மார்க்கிங்கே பண்ணலன்னு முத்துக்குமரன் அவர் பண்ணார் பாருங்க ஒரு மார்க்கிங். அதை 1 hour எபிசோடில் இவங்க காமிக்கவே இல்லை. 24/7 பார்த்தவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இந்த 1 hour எபிசோடு தான் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டிங்க்கு மிகப்பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ண நல்லாவே தெரியும் நமக்கு. ஏன்னா இந்த ஆன்லைனில் நமக்கு 24/7 பார்க்குறவங்க ஹாட்ஸ்டார் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஹாட்ஸ்டாரில் பார்த்திங்கன்னா ஓட்டிங் சிஸ்டம் ஒரு நாளைக்கு ஒரு ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 24/7 பார்க்காம 1 hour எபிசோடு பார்க்குறவங்க தான் டெலிவிஷனில் பார்ப்பாங்க, வீட்டில் இருக்கிற டிவியில் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா மிஸ்டு கால் மூலியமாக நம்ம இதுக்கு ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த மிஸ்டு கால் மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை, அதுக்கு பணம் கட்ட தேவையில்லை, மிஸ்ஸாக கொடுத்தா போதும் அப்படிங்கிறதால இந்த 1 hour எபிசோடில் வேணுமென்றே முத்துக்குமரன் நீங்கள் பண்ணது மார்க்கிங் தான் அப்படின்னு ஒரு ஆதாரத்தோட மஞ்சரியை கூப்பிட்டு அந்த ஆதாரத்தோட நிரூபித்த விஷயத்தை அவங்க 1 hour எபிசோடு திட்டமிட்டே இவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ யாரை காப்பாற்றுறதுக்கு சேனல் இப்படி ஒரு வேலை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அருண் பிரசாத் நீங்கள் ரொம்ப முத்துக்குமரனை மார்க்கிங் பண்ணுறீங்க, மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் விஜே அர்ச்சனா மாதிரி உள்ளே இருந்துக்கிட்டு உங்களுக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ உங்கள் பண்ணுற பிஆர் ஒர்க் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவ்வளோ நாள் அர்ச்சனா சம்பாதிச்சு வச்ச நல்ல பேர் எல்லாத்தையுமே உங்கள் மூலயமா கெடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதே பிக் பாஸ் சீசன் 7 உட்காந்துக்கிட்டு அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது நானும் உரைத்தேன். ஆனால் அதே அர்ச்சனா பார்த்திங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணி விஜய் விஷால் அருண் பிரசாத் இப்போ மற்றவங்களாம் சேர்ந்து பேசும்பொழுது அதை பற்றி எந்தவித ஒரு அகைன்ஸ்டாக எந்த போஸ்ட்டும் சோஷியல் மீடியாவில் போடாததை பற்றி நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். நம்ம அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அர்ச்சனாவுடைய விளையாட்டை நம்ம ரசிச்சிருந்தாலும் BB7 ஆனால் இப்போ அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு, ஒரு பெண்ணாக அப்படி இருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது அருண் பிரசாத் அப்படிங்கிற ஆளுக்கு நீங்கள் பண்ணுற பிஆர் ஒர்க் எல்லாமே ஓகே, உங்களுடைய பாய் ஃப்ரெண்டு நீங்கள் பண்ண எல்லாம் அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். ஆனால் பொதுமக்கள் பார்க்குறாங்க, மற்றவங்கள ஃபேஸில் அட்டாக் பண்ணுற விஷயங்களாகட்டும், உங்களை அந்த வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க மார்க்கிங் பண்ணாங்க இல்லைங்களா, ஸோ அப்போ உங்களுடைய மனநிலை எந்த மாதிரி பாதிப்படைஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்தா இந்த பொண்ணு ரொம்ப பாவமாக இருக்குது, இந்த பொண்ணு இப்படிலாம் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி தான் உங்களெல்லாம் ஓட் போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ கேவலமாக நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு அருண் பிரசாத்துக்காக நீங்கள் வந்து பண்ணுற பிஆர் ஒர்க் எல்லாமே தேவையில்லாத அணி அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது சீக்கிரமாக நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். நான் இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாச்சனா, அதாவது சாச்சனா பொதுவாகவே இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல. நான் பிரிஞ்சால் போட்டால் சாப்பிட மாட்டேன், எனக்கு பாயில்டு எக் பிடிக்காது, எனக்கு வந்து முட்டை அந்த கரு பிடிக்காது, எனக்கு இந்த கரு பிடிக்காது, ஓ பருப்பில் நீங்கள் வந்து பிரிஞ்சால் போட்டுட்டீங்களா, கத்திரிக்காய் போட்டுட்டீங்களா அப்படின்லாம் பேசின சாச்சனா பிரியாணி கொடுத்து அனுப்பும்போது பிரியாணியில் மட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் ரைத்தால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் வச்சுப்பாங்க, அதை மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்றதுல நான் சொஃபிஸ்கேட்டடாக இருக்கணும், சாப்பிட்ற விஷயத்தில் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் கேட்குற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு விதவிதமான சாப்பாடு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடை உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ எப்படி வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பிக் பாஸ் வீட்டு உள்ளே வந்து இருந்துக்கிட்டு எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்காது, அப்படி இருந்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எங்கேதம்மா மகாராஜாங்கிற ஒரு அப்பா வெளியில் நம்மளை காப்பாற்றுவார். ஸோ அவர் இருக்கிற நம்ம தைரியத்தில் நம்ம என்ன வேணலாம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது சாச்சனாவுக்கே பேக் ஃபயராக போய் முடிஞ்சிக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் சாச்சனாவை திட்டாத ஆட்களே கிடையாது, அந்த அளவுக்கு அவங்களுடைய பிஹேவியர் இருக்குது. இன்னொன்று இந்த ராணி வேஷம் கொடுத்த உடனே நமக்கு எல்லாம் ஒரு டவுட் வந்துச்சு, ஏன்ப்பா இதுலேயுமா நீங்கள் பார்ஷாலிட்டி பார்ப்பீங்க, இதுலேயுமா நீங்கள் ஃபேவரட்டிசம் பார்ப்பீங்க. அங்கேருந்து மகாராஜா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், என் பொண்ணுக்கு ராணி வேஷம் கொடுங்க, ஏன்னா மற்ற வேலை என் பொண்ணு செய்ய மாட்டாங்க அப்படின்னு. ஸோ ராணி வேஷம் போட்டு உட்காந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யலை, சாப்பிட்ற வேலையை மட்டும்தான் தெளிவாக சூப்பராக அழகாக செய்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது சாச்சனாவை பேம்பர் பண்ணி இந்த வீட்டில் வச்சுருக்கிறது என்ன காரணம், எதுக்கு அப்படி இருக்கணும்? இது வந்து உங்கள் வீடு கிடையாது, பிக் பாஸில் இருக்கிற வச்சு பிக் பாஸில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு சர்வே பண்ணணும். ஏன்னா நீங்கள் சும்மா அங்கே இல்லை, உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் இதெல்லாம் உங்களுக்கு பேசி தான் நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடு விஷயத்தில் மற்றவங்க வந்து உங்களை வந்து இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது, அது மூலயமா நீங்கள் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. இதை வீக்கெண்ட் எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி கேட்குறதுமா எப்படிதம்மா இருக்குது, இது ஏதோ பூச்சாண்டி கட்டுற மாதிரி இருக்குது. வெளியில் பார்க்குற மக்களுக்கு அப்பட்டமாக நீங்கள் என்னென்ன ட்ராமா பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது, புட்டு வைக்கிறாங்க. இப்போ இந்த பாய்ஸ் டீம்னு விசஸ் கேர்ள்ஸ் டீம்னு வரும்பொழுது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு சில பேர் ஸ்டில் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த ராஜா ராணி டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 7 அதுக்கு முன்னாடி சீசன் 6ன்னு நினைக்கிறேன், பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு கொண்டுட்டு போனாங்க. ஆனால் இந்த ராஜா ராணி டாஸ்க்கு நேற்று நைட்லேருந்து பண்ணுறாங்க, இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல ஒரு ஃபன் எலமெண்ட்டை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்கவே முடியலங்கிறது அப்பட்டமாக கண் கூட தெரியுது. இது வந்து எப்படி இவங்க வந்து இதை எடுத்து கொண்டு போகிறாங்க, எப்படி இதை காமிக்க போகிறாங்க, எப்படி இதை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் தாண்டி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்கில் நமக்கு வந்து இந்த கேரக்டர்லாம் நம்ம அலைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்தும் இவங்க பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வந்திருக்காங்க. இந்த ஷோவில் கேமரா இருக்குது, நம்ம கேமரா இருக்கும்போது நம்ம எதுவும் அன்வான்டாக பண்ண தேவையில்ல, யாராவது ஒருத்தவங்க இந்த வாரம் வெளியே போய்ட்டு நம்ம வந்து அப்படியே சர்வே ஆகிட்டு பிஆர் நிறைய பேர் வச்சுருக்கோம், பிஆர் ஒர்க்கில் நம்ம சர்வே ஆகிட்டே போயிடலாம். இது எங்கே இப்போ முடிஞ்சிடும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிஆர் ஒர்க்கு யார் அதிக பெய்ட் பண்ணி பிஆர் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த சீசனில் பிக் பாஸில் போய் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு வெளியில். நிறைய பேர் சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த வாரம் சௌந்தர்யா இன்னும் எதுவும் பண்ணலங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் ஒரு சில வாரங்களில் பண்ணுறாங்களும் கூட, சௌந்தர்யாவுக்கும் பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிஆர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருமே பிஆர் ஒர்க் பண்ணாமல் உள்ளே போகவே இல்லை. அப்படி அப்பட்டமாக நமக்கு நல்லா தெரியுது. சாச்சனாவுக்கு பிஆரும் இருக்காங்க, அவங்க அக்கா வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களாம், அவங்கள பிஆர் ஒர்க்கும் பண்ணுறத அவங்க வெளிப்படையாகவும் சொல்கிறாங்க அந்த யூடியூப் சேனலில். நானும் வந்து போஸ்ட் போடுவேன், அது இல்லாமல் பிஆரும் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலியே ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய பிஆராக வந்து அவங்களுடைய அப்பா மகாராஜா இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு போகிறீங்களா, பிஆர் ஒர்க் இருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கிரியேட் ஆகிட்டுருக்கு. அதை தயவு செஞ்சு சேனல் தரப்புலையோ இல்லை பிக் பாஸ் ப்ரொடக்ஷன் தரப்புலையோ அதை தலையிட்டு அந்த ஒரு இதை பிரேக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் பிஆர் ஒர்க் பண்ணாலும் அங்கே வந்து இண்டிவிஜுவலாக அங்கே வந்து மக்கள் யார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்கோப் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் கெட்டுருச்சு, ஆல்ரெடி பேர் கெட்டுருச்சு, பட் இன்னும் மிகப்பெரிய பேர் கெடும். இதே மாதிரி விஜய் சேதுபதி தொடர்ந்து பண்ணாருன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறத இழுத்தி மூடிட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு ஆர்ஐபி போஸ்ட் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததுக்கு சிவகுமார் டிசர்வ்டா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கருத்துக்களை தெளிவான முறையில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.